ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நம்பர் கூட ஆகல. அப்பீலே நம்பர் ஆகாத ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் தற்கூரித்தனமாக 2Gல அது இருக்கு இது இருக்கு விடுதலை ஆனதற்கு பிறகு உங்க அம்மா குற்றவாளி, உங்க அம்மாட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க, உங்க சின்னமாட்ட இருந்து 10 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. எந்த சின்னமா காலம் வைக்கின்னு முதலமைச்சர் ஆணியும் அந்த அம்மா இன்னும் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா குற்றவாளி அல்ல, அந்த அம்மாவை குற்றவாளி ஆக்கியது பெரியம்மா தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இவ்வளவையும் வைத்துக்கொண்டு நீங்க திமுகவை குறை சொல்வதும் திமுக தலைவரை குறை சொல்வதும் 2Gயை குறை சொல்வதும் எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. உடனடியாக நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்று மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் மனவலிமை இருந்தால் என்னை தயவு செய்து கோட்டைக்கு அலையுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளையும் ஊடகங்களும் கூட்டுங்கள். யார் குற்றவாளி யார் ஊழல்வாதி, 2Gயை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது, 2G ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, அது ஆங்கிலத்தில் இருக்க படிச்சிருக்கீங்களா, உங்களால ஆங்கிலம் படிக்க முடியல தப்பு இல்ல, அது ஒரு குறை இல்ல, அதை ஒழுங்கா அதிகாரிகள்ட்ட கொடுத்து படிச்சீங்களா, உங்களுக்கு இந்த பேட்டிக்கான ஆதாரத்தை கொடுத்தது யார், இவற்றையெல்லாம் பயங்கரமாக வெளியிட தயாரா என்று உங்கள் மூலமாக நான் சவால் விடுகிறேன்.